ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜாவா கோடிங் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதுன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு நம்ம மாறும்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த லாங்குவேஜும் இந்த லாங்குவேஜும் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு கோடிங்கை எழுதி பார்க்கணும். இந்த லாங்குவேஜுக்கும் அந்த லாங்குவேஜுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ யூஸ்வலாக சி ப்ரோக்ராமிங்கில் #include stdio.hன்னு ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுவோம். இது எல்லா ப்ரோக்ராமுக்கும் டிஃபால்ட்டாக இந்த ஹெடர் ஃபைல் இருக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப், அதாவது இன்புட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், இந்த ரெண்டுமே எந்த ஹெடர் ஃபைலில் இருக்குன்னா stdio.hல தான் இருக்குது. இப்போது மெயின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்எஃப்பில் நான் டபுள் கோட்ஸில் வெறும் ஹலோன்னு மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ ஹலோன்னு எனக்கு அவுட்புட்டில் வரணும்னா இந்த கோடிங்கை மட்டும் எழுதினா போதும் சியில். இப்போது ஜாவாவில் ஹலோன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இங்கே ஹெடர் ஃபைலுக்கு பதில் இங்கே பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? import java.lang.asterisk இது வந்துட்டு டிஃபால்ட் பேக்கேஜ். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம இது இன்க்ளூட் பண்ணலனாலும் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காகவே இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் பண்ணாலும் ஒர்க் ஆகும், பண்ணலனாலும் இந்த பேக்கேஜ்க்கான லைப்ரரி ஃபைல்லாம் தானாகவே ஒர்க் ஆகும். இப்போது இந்த பேக்கேஜ் எதுக்காக இன்க்ளூட் பண்ணுறோன்னா, அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா printf, scanfலாம் stdio.h ஹெடர் ஃபைலில் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த java.langங்கிற பேக்கேஜில் தான் இருக்குது. உங்களுக்கு போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், ஜாவாவில் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி செக்யூர்டு. அதில் வந்துட்டு ஒரு மெத்தட்ஸ் இருக்குன்னா அதை நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் அதை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு. ஓகேவா? இப்போது சிஸ்டம்ங்கிறது கிளாஸு, printlnங்கிறது மெத்தடு. யூஸ்வலாக ஒரு கிளாஸுக்கு நம்மளாவே மேனுவலாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சிஸ்டம் கிளாஸ்க்கு மட்டும் அவங்களாவே டிஃபால்ட்டாக 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவுட் வந்துட்டு அவுட்புட்டுக்காகவும், இன் வந்து இன்புட்டுக்காகவும். ஓகேவா? அதனால தான் system.out.println இதுக்கு மட்டும் இந்த மாதிரி டிஃபால்ட் ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கிளாஸ் ப்ரோக்ராமுக்கெலாம் நம்மளே ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சிஏ ஜாவா கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எதை வந்துட்டு கம்பேரிசனாக வச்சுக்கணுன்னா, ஹெடர் ஃபைலுக்கு பதில் இங்கே பேக்கேஜ் இருக்குது. கிளாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாவாவில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதை விட்டுருங்க. மெயின் மெத்தட் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. உள்ளார ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே printf ஸ்டேட்மெண்ட் இருக்கா. இங்கே வந்துட்டு println, printன்னு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா? printlnங்கிறது பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நியூ லைன் க்ரியேட் பண்ணும், பிரிண்ட்டுங்கிறது சேம் லைன்லேயே பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, அதை விட்டுருங்க. அப்போது ஒரு டபுள் கோட்ஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே சியில் printf யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு system.out.println. ஏன்னா இங்கே டேரெக்டாக printf யூஸ் பண்ண மாதிரி இங்கே பண்ண முடியாது, ஏன்னா இது கிளாஸ்க்குள்ளே இருக்கிறது. அப்போது சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கான டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் அவுட்டு. அப்போ system.out.println அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேவா? இப்போதைக்கு அந்த பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட், மெயின், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்லாம் பெருசாக வருதில்ல, அதை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்க வேணாம். அதை வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எதுக்காக வருதுன்னு. இப்போதைக்கு சியோட கம்பேர் பண்ணி ஜாவா எப்படி, அதுக்கு இதுக்கு என்ன சேஞ்சஸ், அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நல்லா பாருங்கள், இங்கே ஹெடர் ஃபைல், இங்கே பேக்கேஜ். ஓகேவா? இங்கே கிளாஸ்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வரும், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ printfனு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, இங்கே println சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு நம்மளால் println மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. அதனால் சிஸ்டம் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ணுறோம், system.out.println. அங்கே டேரெக்டாக printf. அவ்வளோதான். ரெண்டுத்துலேயுமே அவுட்புட்டு ஹலோன்னு தான் வரப்போகுது. இவ்வளோ தான் விஷயம். இப்போ போன ப்ரோக்ராமில் ஜஸ்ட் ஹலோன்னு எப்படி பிரிண்ட் பண்ணுறது மட்டும் பார்த்தோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் சியில் அடிஷ்னல் 2 நம்பர்ஸ் பார்த்துருப்போம்ல, அதை எப்படி ஜாவாவில் பண்ணுறது, அதுவும் யூசர்ட்டேருந்து இன்புட்டாக 2 வேல்யூ எப்படி வாங்கி ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஈஸியாகவே தெரியும், ஆனால் ஜாவாவில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். கொஞ்சம் நல்லா டீப்பாக கவனிச்சிங்கன்னா நல்லா தெளிவாகவே புரியும். இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிச்சதுன்னா இதுக்கப்புறம் யூசர் இன்புட் வாங்குகிற எல்லா ப்ரோக்ராமும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதே போல் இதுக்கப்புறம் வரக்கூடிய இஃப், ஃபாரு, இந்த அரே, இந்த எல்லா கான்செப்ட்டுமே சியில் வந்த அதே தான் இதுலேயும் வரும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் யூசர்கிட்ட இன்புட்டாக வாங்குறது எப்படிங்கிறத இப்போ நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா printf, scanf ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஹெடர் ஃபைல் stdio.hல தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தாலும் printfல அப்படியே பிரிண்ட் ஆகிடும். என்டர் 2 நம்பர்ஸ்னுங்கிறது கேட்கும், நம்ம 2 வேல்யூஸ் கொடுப்போம், அது போயிட்டு ஏபியில் ஸ்டோர் ஆகிட்டு அது ஆட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ரன் டைமில் இன்புட் வாங்கணுன்னா அதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இன்ட்டு, நெக்ஸ்ட் ஃப்ளோட்டு, நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் அப்படின்னு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா?
இந்த மெத்தட்ஸ் எல்லாமே எந்த கிளாஸில் இருக்குன்னா ஸ்கேனர்னு ஒரு கிளாஸில் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்கேனருங்கிற கிளாஸு எந்த பேக்கேஜில் இருக்குன்னா java.util அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்குது. ஜாவானாலே ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோன்னா அது எந்த கிளாஸில் இருக்குதுன்னு பார்க்கணும், அதுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது அந்த கிளாஸு எந்த பேக்கேஜில் இருக்குதுன்னு பார்க்கணும், அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பு வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமுக்குமே பொருந்தும். ஓகேவா? இப்போ சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கேனஃபில் %dன்னு போட்டிங்கன்னா அது இன்டீஜர் நம்பர், %fன்னு போட்டால் அது ஃப்ளோட்டு, %cன்னு போட்டால் அது கேரக்டரு. ஓகேவா? இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ஸை பேஸ் பண்ணி அது வந்துட்டு இன்டீஜராக ஃப்ளோட்டாங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன்ஸாகவே மெத்தட்ஸாகவே அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்ட்டுனே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம கால் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இன்டீஜர் நம்பரை கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டு, இது வந்து டெசிமல் நம்பர், அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை நம்ம கெட் பண்ண முடியும். அடுத்தது ஸ்ட்ரிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைன், ஒரு லைன் ஆஃப் வேல்யூ வந்துட்டு இன்புட்டாக கெட் பண்ணால் நெக்ஸ்ட் லைன், ஒரே ஒரு வேர்டு மட்டும் சிங்கிள் வேர்டு கெட் பண்ணால் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நான் பில்டினாகவே நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். நம்ம என்ன நேம்லாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் எஸ்என் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் அதுக்கப்புறம் system.nங்கிறத அதில் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ்வலாக ஜாவாவில் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேமு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் அப்புறம் ப்ராக்கெட்டு செமிகோலன். இப்போ s.nextIntன்னு சொன்னால் தான் அந்த மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஏன்னு ஒரு வேரியபிளில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது s.nextIntல bங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சியில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சியில் வச்சுட்டோம். அப்புறம் சியை பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ java.langங்கிறது டிஃபால்ட் பேக்கேஜ். அதையே இதில் இன்க்ளூட் பண்ணலான்னு கேட்டால் அதை இன்க்ளூட் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காகவே கம்பைலர் இன்க்ளூட் பண்ணிடும். அதனால் அது பண்ணலனாலும் ப்ரோக்ராம் வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டு ஹெடர் ஃபைல் வந்துட்டு stdio.h வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணணும் எல்லா ப்ரோக்ராமுக்கும். இங்கே வந்துட்டு ஸ்கேனர் வந்துட்டுங்கிற கிளாஸ் வந்துட்டு util java.utilங்கிற பேக்கேஜில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை இம்போர்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தட் புதுசாக யூஸ் பண்ணுறோன்னா அது எந்த கிளாஸு, அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது எந்த பேக்கேஜோ அதை இம்போர்ட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பு உங்கள் மைண்டில் பர்ஃபெக்டாக வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கணும். இப்போ சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் லெங்க்த்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு strlen ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எந்த ஹெடர் ஃபைலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா string.h. அப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணுன்னா அந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணாலே போதும், டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஆனால் ஜாவாவில் அப்படி பண்ண முடியாது. இங்கே ஜாவாவில் ஃபங்க்ஷனை தான் மெத்தட்னு சொல்லுவோம். அப்போ மெத்தடை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணுன்னா அது எந்த கிளாஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன் இங்கே கிளாஸ்னு ஒன்று இருக்குன்னா ஜாவானாலே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான், ஊப்ஸ் கான்செப்ட் படி தான். ஓகேவா? எல்லாமே கம்ப்ளீட்டாக என்கேப்சுலேஷன் படி செக்யூர்டாக டேட்டா இருக்கும். அப்போது அதை நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் அந்த மெத்தட் வந்துட்டு எந்த கிளாஸில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அது எந்த பேக்கேஜில் இருக்கோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஜாவாவில் வந்துட்டு என்னடா இவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் குழப்புற மாதிரியே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு நல்ல இன்புட்டை வாங்குறது, எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா அனலைஸ் பண்ணி கிளாஸ், பேக்கேஜ், மெத்தட்ஸு, ஆப்ஜெக்ட் இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு தரவாயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இந்த ஸ்டார்டிங் மட்டும் நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்துட்டு hello g அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு இதுதான் கோடிங்கு, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரன் கொடுக்குறேன். அவுட்புட்டில் பாருங்கள் hello g அப்படின்னு நமக்கு வந்துருச்சா? இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ 2 நம்பர் இன்புட்டாக கேட்குதா? நான் 2 வேல்யூ கொடுக்குறேன், 2, 3 அப்படின்னு. நமக்கு ஆன்சர் வந்துட்டு 5ன்னு வரணும். இப்போ ரன் பண்ணுறேன், பாருங்கள் 5 அப்படின்னு வந்துருச்சா? அப்போ ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் 2 பேக்கேஜுமே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் java.langங்கிறது டிஃபால்ட் பேக்கேஜ், அது இம்போர்ட் பண்ணலனாலும் ஒர்க் ஆகும்னு சொன்னேன்ல. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு இப்போவும் அவுட்புட் வரும். ஓகேவா? அப்போது அது வந்து டிஃபால்ட் பேக்கேஜ், அது தானாகவே லைப்ரரி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடும். ஓகேவா? நம்ம இம்போர்ட் பண்ணலனாலும் அது ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம வந்துட்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த பேக்கேஜ் எந்த கிளாஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு. சிஸ்டம்ங்கிற கிளாஸ்க்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ utilங்கிற பேக்கேஜ் வந்துட்டு ஸ்கேனருங்கிற கிளாஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இது எதுக்காக வருதுங்கிறத இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இன்னும் வர வீடியோவில் அதை இன்னும் டீட்டெயிலாகவே பார்ப்போம். இப்போது சியில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஜாவாவில் தான் டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போது
அதை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சு தான் யார் யாருக்கு அந்த டேட்டா கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதுங்கிறத நம்ம ஹைட் பண்ண போகிறோம். இப்போ பப்ளிக்னு சொல்லிட்டா அந்த டேட்டா வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அர்த்தம். இப்போ டிஃபால்ட்டாக கிளாஸில் இருக்கிறது எல்லாமே ஜாவாவில் ப்ரைவேட்னா கிளாஸுக்கு வெளியிலேருந்து யாராலையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது பப்ளிக்னு சொன்னால் மட்டும்தான் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு கிளாஸு, மெத்தடு, வேரியபிள் 3த்துக்குமே இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் உண்டு. ஓகேவா? அதனால தான் மெயின் மெத்தடை பப்ளிக்னு சொல்லிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக்குங்கிறது ஒரு கீவேர்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடை ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மெத்தடை ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறதுக்கு பதில் கிளாஸ் நேமை வச்சே கால் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மெத்தட்னாலே ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் கால் பண்ண முடியும். ஆனால் ஒரு மெத்தடை ஸ்டாட்டிக்னு நம்ம சொல்லிட்டோன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கு பதில் கிளாஸ் நேம் வச்சு அதை கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாய்ட் மெயின் உங்களுக்கு தெரியும். வாய்டுங்கிறது எம்டி மெத்தட், மெயினுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டுங்கிறது நம்ம கமாண்ட் லைன் இன்புட்டுன்னு சொல்லிட்டு சியில் பார்த்துருப்போம்ல, அதே போல் இங்கே கமாண்ட் லைன் இன்புட்டை ஸ்ட்ரிங் அரேவாக அது ரிசீவ் பண்ணும். அதுக்கு தான் நம்ம ஒரு அரே வேரியபிள் ARGSன்னு அப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாத்தையும் அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணிடும். அந்த அரேவை நம்ம system.out.printlnல பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு கமாண்ட் லைன் இன்புட்டை அவுட்புட்டாக பார்க்கலாம்.